அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய கான்ஃபரன்சஸ் சித்தாவில் வருது. இந்த சித்தா இல்லாமல் ஆயுஷ் சிஸ்டம்ஸில் கூட நிறைய கான்ஃபரன்ஸ், அலைட் பாட்டனி, மற்ற அலைட் டிபார்ட்மெண்ட்ஸில் கூட நிறைய கான்ஃபரன்சஸ் வருது. அதுக்கு எல்லாமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷன் அப்படின்னு, இன்கேஸ் நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கருத்தில் வச்சு பண்ணணும் அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த கான்ஃபரன்ஸ்னு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸோட என்ன கைட்லைன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, அப்ஸ்ட்ராக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க, இம்புலர் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அவங்க வேறு என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டு தான் பிளான் ஒர்க் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்ஃபரன்ஸை முதல்ல நம்ம பார்க்க முடியாது, கான்ஃபரன்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ரிவ்யூ சப்மிஷனுக்கு டேட் என்னது, அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, அடுத்தது அந்த கான்ஃபரன்ஸில் உள்ள தீம்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் டைட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது. இந்த டைட்டில்ன்றது அப்ஸ்ட்ராக்ட்லாம் எழுதி முடித்த பிறகு தான் ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கும். அதன் பிறகு நம்ம குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேர்ட் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபாண்ட்டில் டைப் பண்ணணும், பார்டர் போடணுமா போடக்கூடாது, ஏன்னா நிறைய பார்டர் டிசைன்ஸ், கலர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை பாருங்கள். அப்புறம் அடிஷ்னலாக வேறு ஏதாவது என்ன காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணப்படும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத தேர்ட் பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட், முதல்ல நான் சொல்லக்கூடியது, முதல்ல நீங்கள் ரைட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நான் எதில் ஒர்க் பண்ண போகிறேன், எந்த தீமில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். எப்போவுமே கான்ஃபரன்சஸ்னு எடுக்கிறப்போ அவங்க ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. அந்த தீமை விட்டு தயவு செய்து அவுட் ஆஃப் த தீம் திங்க் பண்ணி நீங்களாக ஒரு ஒர்க்கை பண்ண வேண்டாம். கான்ஃபரன்ஸ் தீம் அல்லது போஸ்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் அண்டர் திஸ் தீம் அல்லது அண்டர் தீஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க ப்ரௌச்சரில். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டு திங்கிங் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு அந்த ஸ்கில்ஸை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். நம்ம ஃபோக்கஸ்டு திங்கிங் அப்படின்ற ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா பொதுவாக சும்மா போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு இதை சப்மிட் பண்ணிவிட்டு சும்மா போகிறதுக்காக ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன தீம், அந்த தீமுக்கு என்ன நீங்கள் பேக்ரவுண்ட் ரைட் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது ஒரு மெடிசன் எடுக்கிறோம், இந்த மெடிசன் அல்சருக்கு ஒர்க் ஆகுதா ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க. இந்த ரிவ்யூக்கு பேக்ரவுண்டில் உண்மையிலேயே அல்சருக்கு ஒரு ரெமடி ஹெர்பல்லேருந்து தேவை இருக்கா இல்லையா, இல்லது இதுக்கு வேறு ஏன் இதை ஹெர்பலில் இப்போ உள்ள கரண்ட் ஃபேஸில் என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்றத விஷயத்தை கொடுக்கணும். அதன் பிறகு அப்ஜெக்டிவ்ன்றது ஒரு ரிசர்ச் கொஸ்டின். உண்மையிலேயே நீங்கள் பண்ணுற இந்த சங்கு பக்கம் அல்சருக்கு பயன்படுதுன்னா அது பயன்படுமா, பயன்படாத, எந்த விதத்தில் பயன்படும், அல்லது பயன்படும் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அப்ஜெக்டிவாக கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டு செக், ஐ மீன் நீங்கள் எப்படி ரிவ்யூனா எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா டு டிஸ்கிரைப், இப்படி இல்லை இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். டு அப்ஜெக்டிவ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டு ரிவ்யூ த, டு கலெக்ட் த. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதில் ரெண்டு அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவாகவும் இருக்கலாம், இன்னொன்று உங்களுக்கு பேஸ்ட் ஆன் உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக அது கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடான ஒர்க்காகவும் இருக்கலாம். அப்போது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க, அதாவது ஒரு ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் ஸ்டடியை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அனாலிட்டிக்கல் ஸ்டடின்னு சொல்கிறது தான் நீங்கள் அளந்து பார்க்குறது, பேஷண்ட்டுக்கு கொடுத்து பார்க்குறது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அனாலிட்டிக்கல் பேஸ்டு இதில் வரும். அதுக்கு அப்ஜெக்டிவ் டேர்ம் வேறு மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். மெத்தடாலஜி, எங்கே போய் சர்ச் பண்ணீங்க, எந்த லைப்ரரி பார்த்தீங்க, இல்லை ஜேர்னல் பார்த்தீங்களா, இல்லை என்ன டேட்டா பேஸ் பார்த்தீங்க அப்படின்றத ப்ராப்பராக எழுதணும். அதில் ஃபைண்டிங்ஸ் அல்லது ரிசல்ட்ஸ், இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஏதாவது கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு எழுதலாம், அல்லது ஃபைண்டிங்ஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்கன்னா சம்மரி அல்லது ஃபைண்டிங்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கீவேர்ட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக எழுதுங்க. கீவேர்ட்ஸ் தான் உங்களோட ஒர்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஒர்க்குக்கு ஒரு லேண்ட்மார்க் பாயிண்ட் மாதிரி இது இருக்கும். இதை வச்சு தான் இந்த தேடக்கூடிய நபர்கள் இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் குன்மம் ரிலேட்டடாக பண்ணுறோன்னா குன்மம் அப்படின்ற கீ டேர்ம் இருக்கும். குன்மம் எதுக்கு என்ன மருந்து வச்சு பண்ணியிருக்கீங்கன்ற கீ டேர்ம் இருக்கலாம், அப்படி நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் இதில் ஒரு விஷயம்.
அதன் பிறகு நீங்கள் ரைட் பண்ணுறப்போ முதல்ல கன்சைஸாக எழுதுங்க. ரொம்ப தியரி அந்த மாதிரி ரொம்ப ஏஜ் ஓல்டு மெடிசன் 5000 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி ஆதாரம் இல்லாத டேட்டாஸை தயவுசெய்து இன்க்ளூட் பண்ண வேண்டாம். லாங்குவேஜ் கரெக்டாக பிளான் பண்ணி பார்த்துக்குங்க. கிளாரிட்டியாக இருக்கணும், படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். புரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை அதை வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு கேட்டிருப்பீங்க, பட் அதில் தெளிவில்லாதனால அது வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். சரி, அப்ஸ்ட்ராக்ட் நான் சொல்லக்கூடிய அந்த பேக்ரவுண்ட், அப்ஜெக்டிவ், மெத்தட்ஸ், ரிசல்ட்ஸு அல்லது சம்மரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் கன்க்ளூஷன் கேட்டிருக்கலாம். கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். இந்த விஷயத்தை எழுதிட்டு தான் நீங்கள் டைட்டிலே ஃப்ரேம் பண்ண போகணும். எடுத்தோன்னே டைட்டில் வந்து ஒரு ஜென்ரல் டைட்டில் வச்சுட்டு அதன் பிறகு ரைட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டைட்டில் அப்படின்றது உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதன் பிறகு தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரிஃப்ளெக்டை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது அங்கே உள்ள வந்திருக்கிற ஆடியன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க தூண்டக்கூடியதாக இருக்கணும். கூடவே சம்மந்தமில்லாத விஷயத்த அதில் வந்து டைட்டிலில் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ரிலவன்ஸாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்ஸ்ட்ராக்டை ரைட் பண்ணிட்டீங்க. ரைட் பண்ண பிறகு ஒரு முறைக்கு 2 முறை வாசித்து பாருங்கள். கரெக்டாக படித்தா புரியுதா? டாப் டு பாட்டம் நீ ஒரு ஸ்டோரியாக சொல்லணும். தேவைப்பட்டால் ரிவிஷன் படிக்குங்க, தேவைப்பட்டால் எடிட் பண்ணிங்க, தேவைப்பட்டால் உங்களோட கைடுக்கிட்ட ஃபீட்பேக் கண்டிப்பாக வாங்குங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது, ஏன்னா நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது இட்ஸ் ஒண்டர், இட்ஸ் ஆஃபுல் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இன்னொரு பர்சன் வந்து பார்க்குறப்போ அதில் இருக்கிற தப்பு கண்டிப்பாக தெரியும். அதனால் ஃபீட்பேக் உங்கள் கைடுகிட்ட கரெக்ஷன் வாங்குறத கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ரைட். அப்புறம் கூடவே ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் எழுதுகிறப்போ மேலே உள்ள வேர்டே திரும்ப கன்க்ளூஷன்லேயும் ஆட் பண்ணுவாங்க, மேலே உள்ள கான்செப்டே திரும்ப கன்க்ளூஷன்ஸ்லேயும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எது அந்தந்த இதில் தெளிவாக சொல்லணுமோ ப்ராப்பராக சொல்லிட்டு போயிடணும். ஒரு லாஜிக்கலாக ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வேறு எங்கேருந்தும் காப்பி பண்ணாமல் இருங்க. காப்பி பண்ணால் ப்ளக்கரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து திருட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இதில் தேவையில்லாமல் மாட்டோம். அதனால் தயவுசெய்து ஆன்லைனில் படிக்கிற விஷயத்த ஓனாக எழுதி உங்களோட ஓன் லாங்குவேஜுக்கு கொண்டு வாங்க. எத்தனை முறை ரிவிஷன் பண்ணாலும் சரி, கன்சைஸாக கிளாரிட்டியாக கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக எழுத பழகணும். ஆரம்பத்தில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். எனக்கு கிராமர் தெரியாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். முதல்ல அதான் பியர் ரிவ்யூ அப்படின்ற விஷயம், நம்ம கைடுகிட்ட ப்ராப்பராக இது பண்ணுறது, இல்லை கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறது, இன்புட்ஸை வாங்கி நம்ம இந்த விஷயத்தை இன்புட்டை வாங்கி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதன் பிறகு ஃபார்மட் பண்ணணும். இந்த ஃபாண்ட்டில் தான் இருக்கா அப்படின்றது லாஸ்ட்டில் ஒரு முறை செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் தமிழ்லலாம் ஒரு சிலவங்க வேர்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணுவாங்க, அது பார்த்தா இன்னொரு கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணும்போது வராது. இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஃபாண்ட் ப்ராப்பராக அவங்க சொன்ன ஃபாண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சைஸ் அவங்க சொன்ன சைஸை யூஸ் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ எதில் சப்மிட் பண்ணணும், என்ன லிங்க்கில் சப்மிட் பண்ணணுமா, மெயிலில் சப்மிட் பண்ணணுமான்னு பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ணி அடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற லெவலுக்கு வந்துடலாம். சப்மிட் பண்ணின பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஒன்று உங்களோட அப்ஸ்டாண்டை ரிசீவ் பண்ணிட்டோன்னு வரும். கொஞ்சம் அதுக்கு அடுத்த டேட்டில் பார்த்து கொஞ்சம் தள்ளி அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஆர்கனைசிங் கமிட்டி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு அவங்க உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் கேட்டது போஸ்டரு, ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டது ஓரல் ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்கீங்க, இதில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, ரிவ்யூ பண்ணிட்டோம், அதனால் உங்களுக்கு போஸ்டர் போடலான்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கன்ஃபர்மேஷன் கொடுக்காம எந்த கான்ஃபரன்ஸும் நடக்காது. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் ஆன பிறகு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றது, அதன் பிறகு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனாக, ஒரு பிபிடியாவோ ஒரு போஸ்டராகவோ கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக கொண்டு போனாலே இந்த விஷயம் தெளிவாக முடிஞ்சிடும். இதுக்கு மேலே இதில் வேறு எந்த குழப்பங்களும் இதில் இருக்காது. வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர்லேயோ என்னோடய இமெயில் ஐடி merish@doctor.com இந்த இமெயில் ஐடியிலையோ அல்லது மேலே உள்ள கான்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம், தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத இது பண்ணலாம். அல்லது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.